கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவங்க ஒரு நாள் பட்டினியாக போடவே மாட்டார். அவங்க பஞ்சத்தில் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே, ஊரெல்லாம் பஞ்சமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், டெய்லி 2 நேரம் என்ன வரும்? காகங்கள் வரும். மனுஷன்கிட்ட இருக்க பிடிங்கிட்டு ஓடுற காகம் கொண்டு என்ன செய்யுது? கொடுக்கு. அது என்ன சாப்பாடு? அதுக்கும் ஏற்ற சாப்பாடும் கூடாது. இருந்தாலும் காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. போதும், ஆண்டவர் அருமையாக நடத்தினார். இன்னும் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அதே அதிகாரத்தில் 6வது வசனம் 9வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய பராமரிப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ராவும் போல் உழைச்சி தான் சாப்பிடணும், உழைச்சா தான் நமக்கு காலம் ஓடணும்னு நினைக்க வேண்டாம். உழைக்கணும், அது ஒரு இருக்கட்டும். அதுக்கு மேலே என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக நம்ம எல்லோரும் நிற்கும்போது எலியா பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம். காகங்கள் அவனுக்கு தினசரி 2 நேரம் என்ன கொண்டு வருது? சாப்பாடு கொண்டு வருது. இப்போ ஆற்று தண்ணி பற்றி போச்சு. எப்படினாலும் குடித்த உடனே கொஞ்சம் தண்ணி என்ன செய்யிருக்கு? சாப்பாடு இல்லாட்டாலும் எது வேணும்? தண்ணி போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் வழி நடத்துகிறாரு. 9வது வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிடு. நீ இப்போ நான் அங்கே சொல்லிட்டேன், அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாட்ட நான் சொல்லிட்டேன், அவங்களோட நிலவரம் மோசமாக தான் இருக்கும், பயந்துடாத, உனக்கு எல்லா காரியமும் தெளிவாக என்ன செய்யும்? நடந்துச்சா? 18வது வசனம் 17 15 அவள் போய் வேறு எல்லா வீடும் சாப்பாடு எல்லாம் கிடக்கு. இந்த சகோதரி வீட்டில் தான் என்ன இருக்குது? சாப்பாடுங்க. யாரெல்லாம் சாப்பிட்டு தான் மெயின் கெஸ்ட்டு யார்? எலியா தான். மற்ற ஆளுகளை அதாட்டி சாப்பிட்டு போயிடும். கெஸ்ட்டு யார்? எப்படி ஒரு கெஸ்ட்டாக மாறினார்? அல்லேலூயா. 2வது கர்த்தருக்கு முன்பாக நின்ற இன்னொரு தேவ மனுஷனை வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 3:14.